ஸோ இந்த மாதத்துக்கான வீடியோவை எடுக்க வந்துட்டேன். நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரே டேக்கில் 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போகிறேன். ஸோ ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இந்த வீடியோக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, லவ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லவ்ன்றது ஆக்சுவலி நான் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதை வச்சு நான் சொல்லலை. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அது வேறு விஷயம். நான் வந்து லவ்ன்றது எப்படி சொல்கிறேன்னா, என்னோடய சரௌண்டிங்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்களே, அவங்களாம் பார்த்துருப்பாங்களே. ஸோ இது லவ் அது லவ் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவங்களுக்கு ஃபெயில் ஆகிருக்கும்ல, அதை பற்றி தான் வந்து என்னோடய ஒப்பீனியன் பேச போகிறோம். ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது, என் ஒப்பீனியன் கேட்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, லவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஹோமாக ஃபீல் பண்ண முடியுது. அதாவது நீங்கள் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் செல்ஃபை காட்டலாம். அவங்களால வந்து இப்போ ஹோம்லலாம் எப்படி நீங்கள் இருப்பீங்க, ஒரு பசங்கன்னா லுங்கி கட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை பொண்ணுங்கன்னா வந்து நைட்டி போட்டுட்டு இருப்பாங்களா தெரில, நைட் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்து ஃப்ரீயாக இருக்க முடியுது. அதே மாதிரி அவங்க வந்து அப்போ எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஏன்னா ஹோம்லேருந்து நீங்கள் பாட்டுக்கு நீங்களாக இருக்கலாம், யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி உங்களை யாரும் மற்றவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. அதே மாதிரி அவங்கக்கிட்ட உங்களால் பேச முடியுது, அவங்களுக்கு வந்து இவங்களுக்காக ஒன்று செய்யணும்னு தோணுது. அப்படின்ற போது அந்த ஒரு ஃபீல் வருதா, அந்த இவங்க வந்து எதுவுமே இவங்ககிட்ட நம்ம நாமளாக இருக்கலாம்டா. ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் நாமளாக இருக்க முடியாது. பட் வந்து அவங்கக்கிட்ட மட்டும் நம்ம நாமளாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கிறதுல, அந்த ஃபீல் தான் லவ் அப்படின்பேன். ஸோ வந்து அவங்க இப்போ எப்படி சொல்லுவேன்னா, அந்த லவ்ன்றதுக்கும் லைக்குன்றதுக்கும் டிஃப்ரென்ஸை வந்து என்னென்னா, லைக்குனா வந்து உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். அந்த பிடிச்சது நீங்கள் அதுக்காக ஒன்று செய்யணும் அப்படின்லாம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும், அது வேணும்னா வாங்கிப்பீங்க நீங்கள், இது வேணான்னா அது அப்படியே இருக்கும், அவ்வளோதான். பட் லவ்னா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பட் அது உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தோணும். ஸோ அதுதான் லவ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஐஸ்கிரீமும் ஐஸ்கிரீமும் பிரியாணி எடுத்துப்போம். எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து ஐ லைக் ஐஸ்கிரீம். ஏன்னா வந்து அந்த ஐஸ்கிரீம் அப்படி இருக்கும், அது எனக்கு செய்யணுன்னுலாம் விருப்பம் கிடையாது. அதை செய்யணுன்னு எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ வந்து அது இருந்துச்சுன்னா அதை நான் சாப்பிடுவேன், அதை வாங்கி சாப்பிடுவேன். ஒரு வேளை என்கிட்ட காசு இல்லைனா அதை நான் விட்டுட்டு போயிடுவேன். பட் வந்து அதை வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துலாம் வைக்க மாட்டேன். பட் லவ்ன்றது போது ஐ லவ் பிரியாணி. ஏன்னா வந்து அதுக்கு நான் எஃபோர்ட் எடுப்பேன். பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்பேன். பார்த்துட்டு அந்த பிரியாணிக்கான பொருள்களை வாங்கி என்கிட்ட காசு இல்லாட்டி அதுக்காக சேர்த்து வச்சு அந்த பிரியாணியை வாங்கி அதை செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ வந்து இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இது இப்படியே இருக்கும், எனக்கு வேணும்னா வாங்கிப்பேன், வேணான்னா வேணாம், அது லைக்கு. பட் இது லவ், இது இப்படியே இருக்கும், பட் எனக்கு அது வேணும், கண்டிப்பாக வேணும், அதுக்காக நான் என்னெல்லாம் செய்வேன். அவ்வளோதான் வந்து லைக்குக்கும் லவ்வுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து லவ் வந்து ஏன் இந்த ஜென்ரேஷனில் அதிகமாக ஃபெயில் ஆகுது அப்படின்றத பற்றி யோசிச்சே ஆகணும். ஸோ அது நிறைய பேருக்கு இப்போ வீடியோ பார்க்குற நீங்களுக்கே வந்து லவ் ஃபெயிலியர் இருக்கலாம், இல்லைனா லவ் ஃபெயில் ஆகலாம், இல்லைனா வந்து ஆகிருக்கலாம், இல்லைனா ஆகலாம், இல்லைனா வந்து ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது ரெண்டுத்தில் 3 இது. இப்போ வந்து நீங்கள் லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், லவ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், லவ் ஃபெயிலியர் ஆக போகிறதை உணர்ந்திருக்கலாம். அந்த 3 பேருக்கும் வந்து இந்த பதில். ஏன் வந்து இந்த ஜென்ரேஷன் லவ் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஜென்ரேஷன் லவ் வேஸ்ட்டே கிடையாது. சரி, அப்படி சொல்ல வரல, இந்த ஜென்ரேஷன் லவ் தான் வேஸ்ட்டு கிடையாது. எல்லா ஜென்ரேஷன்லேயும் வந்து வேஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரீசன் என்னென்னா, மெச்சூரிட்டி லெவல் இல்லாத ஒரு சின்ன வயசில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவங்க இதை பண்ணுறாங்க, அப்போ நாமளும் இதை பண்ணால் கெத்து, அதே மாதிரி இவங்க பண்ணுறாங்க நாமளும் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி போகிறதான் வந்து என்னையை பொறுத்தளவுக்கு லவ் அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து ஏன் அப்படி தோணுது தெரில, தோணுது. எவனோ வந்துட்டான்னு சொல்ல, யார் பரவாயில்ல, எவனோ வரல. ஸோ வந்து எனக்கு வந்து அதுதான், அதனால தான் வந்து அதிகமாக. ஏன்னா வந்து சின்ன வயசில் இருக்கும், அவனுக்கு வந்து அப்போது வந்து ஒரு பொம்மைக்கார் இருக்கும், அந்த பொம்மைக்காரை பார்த்துட்டு அடடா இந்த பொம்மைக்கார் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைக்காரை வாங்கணும்னு நினைப்பான், வாங்கிடுவான்.
வாங்கிட்டு அவன் வச்சு ஓட்டுவான். ஒரு 2 வாரம் 3 வாரம்னு ஓட்டுவான். ஓட்டுனதுக்கடுத்து அடுத்த நாளே வந்து ட்ரெயின் விட்ருப்பாங்க. பொம்மை ட்ரெயின் விட்ருப்பாங்க. ஆஹா! இது பொம்மை ட்ரெயின் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை ட்ரெயினை பார்ப்பான். பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை ட்ரெயின் வாங்குவான். பொம்மை காரை எங்கேயோ போட்டுருவான். பொம்மை ட்ரெயின் வாங்கினதுக்கடுத்து அதுக்கடுத்து பொம்மை ஏரோப்ளேன் வந்திருக்கும். அந்த ஏரோப்ளேன் பார்த்தோன்னா ஆஹா! ஏரோப்ளேன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோப்ளேன் வாங்குவான். ஏரோப்ளேன் வாங்கிட்டு மற்ற அந்த ட்ரெயின் இது 2த்தையுமே விட்ருவான். ஸோ வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கான். இது வந்து ஆக்சுவலி ஹியூமன் பிஹேவியர் தான். ஹியூமன் மைண்ட் இஸ் லைக் மங்கி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து இது ஹியூமன் பிஹேவியர் தான். பட் இது எந்த இடத்துல வந்து அவனுக்கு ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா, அவன் ஒரு ஏஜ் லிமிட் வந்ததுக்கடுத்து அந்த பொம்மை கார் இருக்குது, அந்த ஏரோப்ளேன் இருக்குது, அந்த ட்ரெயின் இருக்குது. 3த்துல எனக்கு எந்த பொருள் வேணும், எந்த பொருளை வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த பொருளோட வந்து நான் ரொம்ப நாள் நல்லா இருக்க முடியும், ஜாலியாக இருக்க முடியும், எந்த பொருள் எனக்கு அதிகமான ஹாப்பினஸ் தருது, அந்த பொருள் உடஞ்சாலும் அதை ரிப்பேர் பண்ணணும்னு எந்த இது எனக்கு தோணுது அப்படின்றத பொறுத்து அவன் ஒரு டிசைட் பண்ணி வாங்குவான் தெரியுமா? அந்த மாதிரி தான் லவ் அப்படின்னு எனக்கு தோணுது. இவ்வளோ நேரம் பேசிட்டு மை ஒப்பீனியன் சொல்லி முடிச்சான் பார்த்தியா? அங்கே இருக்கேன். ஸோ இதுதான் அப்படி இது லவ்வோடு எப்படி எக்ஸாம்பிள் பண்ணான்னா, அவன் இன்றைக்கி ஒரு பொண்ணை பார்ப்பான், அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசுவான், பேசினதுக்கு அடுத்து அந்த பொண்ணை பற்றி எல்லாமே தெரிஞ்சுப்பான். தெரிஞ்சதுக்கு அடுத்து அடுத்த நாள் வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுவான். இந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் அந்த மாதிரி ஓட்டுறானே வச்சுப்போம். 2 வாரம் 3 வாரம் அப்படின்னே வச்சுப்போம். அப்போ வந்து அடுத்த பொண்ணுக்கிட்ட அவன் 2 வாரம் 3 வாரம்னு பேசும்போது கண்டிப்பாக அவனுக்கு அந்த பொண்ணும் பிடிச்சிருக்கும். ஸோ ஏன்னா சில பேர் வந்து பார்த்தாலே பிடிக்கணுமாங்க. மொதல் விஷயம் பார்த்தாலே பிடிக்கிற பேர் என்னை பொறுத்தளவுக்கு லவ் கிடையாது. ஸோ வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தாலே பிடிக்குது அப்படின்னா அது பேர் வந்து அட்ராக்ஷன். அவ்வளோதான். அட்ராக்ஷனோட எஸ்ட்ரீம்லாம் வேறு இருக்குது. இந்த லஸ்ட்டு அதெல்லாம் வந்து அட்ராக்ஷனோட எஸ்ட்ரீம். ஸோ அந்த இது வந்து இந்த வீடியோக்குள்ளே வராது. அதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். பட் இது வந்து லவ்வில் வந்து ஒரு பொருளை பார்த்தோன்னே எனக்கு பிடிக்குது, ஆஹா அப்போ இது லவ் தானே ஜெஸ்ஸி, நீங்களே என்னை பார்க்குறீங்க நானும் உங்களை பார்க்குறேன், இது லவ் தானே ஜெஸ்ஸி அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. ஸோ வந்து நீங்களும் என் ஸ்டோரி லைக் போடுறீங்க, நானும் உங்கள் ஸ்டோரி லைக் போடுறேன், லவ் தானே ஜெஸ்ஸின்னா சத்தியமாக கிடையாது. ஸோ அதான் அதில் அது வந்து அட்ராக்ஷன் எக்ஸ்ட்ரீம் லஸ்ட் அப்படின்ற அளவுக்கு போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை குறைச்சிக்க பாருங்க தான். ஏன்னா வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது, அது ஹியூமன் ஜீன்ஸ் தான். ஸோ அதை குறைச்சிக்க பாருங்க தான் நான் சொல்லுவேன். முதல்ல அது உங்கள் கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். சரி, இப்போ லவ்ன்றதுக்கு வந்து அதான் அந்த பொண்ணுகிட்ட பேசுவான். அதுக்கடுத்து அடுத்து ஒரு 2 வாரம் கழித்து வேறு ஒரு பொண்ணுகிட்ட பேசுவான். அந்த பொண்ணை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுக்கடுத்து அவனுக்கு அதில் தெரிஞ்சுக்க ஒன்றுமே இருக்காது. அந்த பொண்ணை பற்றி வேறு எதுவும் பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ பேச பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ வந்து பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பேசவே இல்லை. அந்த பொண்ணு வேறு ஏதோ ஒரு பையனை பார்த்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுப்போம், இல்லை இவன் ஏதோ வேறு ஒரு பொண்ணை பார்த்துட்டு போயிட்டான்னு வச்சுப்போம். 2 பேரும் வந்து இந்த மாதிரி வேறு போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு கமிட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்காது. ஸோ அப்படி கமிட்மெண்ட்டுன்றதில் இறங்காமையே அவங்க வந்து இதுக்காக எனக்கு இதை பிடிச்சிருக்கு, அதுக்காக அதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது தப்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, அது தப்பு கிடையாது. ஏன்னா வந்து அது சிச்சுவேஷன்ஷிப்பில் வரும். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் அடி வாங்குவேன் மீன்ஸ் இந்த கண்டென்ட்டுக்கு வந்து எனக்கு நிறைய ஹேட் விழுவலாம். ஏன்னா வந்து சிச்சுவேஷன்ஷிப் இஸ் அ பேட் திங்கான்னு கேட்டால் என்னையை பொறுத்தளவுக்கு சிச்சுவேஷன்ஷிப் இஸ் கைண்ட் ஆஃப் அ பேட் திங். பிகாஸ் சிச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது. மொதல் விஷயம், சிச்சுவேஷன்ஷிப்புன்றம்போது நீங்கள் சிச்சுவேஷன்ஷிப்புக்கு ஒரு பவுண்ட்ரி வைக்கணும். அந்த பவுண்ட்ரியை தாண்டி போச்சுன்னா அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் எனக்கு தெரியலை, ஆளை விடுங்க. ஸோ வந்து அந்த சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்ற அது வேறு ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே வருது. ஸோ அதை பற்றி பேச வேணாம் நம்ம. அது வந்து சிச்சுவேஷன்ஷிப்டா, அவ்வளோதான், அதை பற்றி நான் பேச வேணாம். பட் வந்து லவ் அப்படின்றபோது அது லவ்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயங்க, அவ்வளோதான். இப்போ நான் எதுக்கு இந்த விஷயத்தை பேச வந்தேன்? லவ் ஏன் ஃபெயில் ஆகுது? மொதல் விஷயம், தனக்கு பிடிச்சது லவ் ஃபெயில் ஆக காரணம் ஒன் சைடு எஃபோர்ட்ஸாக இருக்கிறது, இன்னொரு சைடு வந்து இடையில பல சொசைட்டி ஃபேக்டர்ஸ் இருக்குது. சொசைட்டி ஃபேக்டர்ஸ், அந்த ரிலீஜியன், காஜி, கீகி, அது எல்லாமே. ஸோ
அது எல்லாமே தான் வந்து சொசைட்டி ஃபேக்டர்ஸ். அதே வந்து இந்த அவனுக்குள்ளே இருக்கிற ஃபேக்டர்ஸ்னால் அவனால் ஒரு கரெக்டான ஸ்டேட்டில் இருக்க முடியல, அவளாலையும் கரெக்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்க முடியல. ஒருத்தனும் போக போக மாறி மாறி பிடிக்குது அப்படின்னா அது லவ் கிடையாது, அது அட்ராக்ஷன். அதே மாதிரி உங்களை யூஸ்க்காக வச்சுருக்காங்க, அது பேர் யூஸ்க்காக வச்சுருந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் கோல்ட் டிக்கர்ஸ் அப்படின்ற மாதிரினா அதுக்கு பேர் வந்துருச்சு கோல்ட் டிக்கர்ஸ். ஸோ லவ்வில் மேக்ஸிமமான ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு தேவையானதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. மேனிப்புலேஷன், கோல்ட் டிக்கிங், அப்புறம் வந்து அட்டென்ஷன் சீக்கிங், அதுக்கடுத்து ஷார்ட் லிவ்டு அட்ராக்ஷன் ஜஸ்ட் பை சீயிங் தம், இட்ஸ் கால்டு லஸ்ட். அந்த 4 விஷயத்துக்காக தான் வந்து மேக்ஸிமம் வந்து போகுது. ஸோ இன்னொன்று 5வதா இந்த சொசைட்டி ஃபேக்டர், கட்டவரில் பெரிய ஆள் சொசைட்டி ஃபேக்டர். ஸோ மேக்ஸிமமான லவ்வெல்லாம் வந்து இந்த 4 விஷயத்தில் இல்லை அப்படின்னா இந்த 5வது விஷயம் தான் தடுக்கும். இந்த 5வது விஷயத்தை வந்து அவங்க தான் டீல் பண்ணணும். இது வந்து எல்லாமே அவங்க தான் டீல் பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க, வேறு என்னங்க சொல்கிறது, என்னமோ பேசிட்டேன். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், லவ்னா ஒன்றும் கிடையாது. வேர் யூ ஃபீல் ஹோம் இஸ் லவ். வேர் யூ கேன் ஸ்டிக் ஃபார் ஸோ லாங், இட்ஸ் கால் லவ். கெட்டிங் டிவோர்ஸ் இஸ் தென் பேடா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு இடத்துல உங்களோட பீஸ் கெடுது அப்படின்ற நேரத்தில் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கெட்டிங் டிவோர்ஸ் இஸ் பெஸ்ட், இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். பட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல எனக்கு இவன் கூட பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து லவ் பண்ணுறதுக்கு தகுதி கிடையாது. ப்ளீஸ், தகுதி மீன்ஸ் நீங்கள் வந்து இன்னும் மெச்சூரிட்டி இல்லை. ஸோ கொஞ்சம் வளர்ந்து வாங்க. நீங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் யாரை லவ் பண்ணாலுமே நீங்கள் வந்து பிரேக்கப்பில் தான் முடியும். நீங்கள் சும்மா என்ஜாய்மெண்ட்டுக்கு பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் உருப்பட முடியாது. நீங்கள் வந்து இருக்கும் பணம் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கும் சொத்து அனைத்தையும் வந்து செலவழிக்க தான் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். ஸோ வந்து அதே மாதிரி ஆப்போசிட்டில் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்போசிட், அதாவது ஒரு பொண்ணு வந்து பையனை யூஸ் பண்ணிக்கிறோம், இல்லை பையன் வந்து பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறோம். சாரி, ப்ளீஸ், உங்களுக்கு மெச்சூரிட்டி வரலை, லவ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். உங்களால் ஒன்றாக ஸ்டிக் டுகெதராக ஒரு மைண்ட் செட்டை ஒரு எடுக்க முடியவில்லை, உங்களால் ரொம்ப நாள் கன்சிஸ்டன்சியாக ஒரு இடத்துல இல்லவில்லை என்றால் நீங்கள் லவ்வில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாது. ஏன்னா இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை ப்ரோ நான் எம்ப்ளாயி கிடையாது ப்ரோ, பிஸ்னஸ் தான் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ்லேயுமே ஒரே வேலையை தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் மாடுலேஷன் மாற்றினாலும் ஆல்மோஸ்ட் சிம்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களால் இதுலேயே கன்சிஸ்டன்ஸாக இருக்க முடியலையே, எப்படி நீங்கள் லவ்லேயே கன்சிஸ்டன்ஸாக இருப்பீங்க? கண்டிப்பாக ஒரு லவ்லேயே கன்சிஸ்டன்ஸாக இருக்க முடியலையே, எப்படி நீங்கள் அதில் கன்சிஸ்டன்ஸாக இருக்க முடியுமே? ஸோ அதே மாதிரி மொதல் விஷயம், ஸோ கொஞ்சம் நல்லா ஒரு இதில் கன்சிஸ்டன்சியாக ஸ்டிக் டுகெதராக இருங்க. ஸோ வந்து இந்த வீடியோ பேச ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ லவ்வை பற்றி தான் பேச தானே இந்த வீடியோ அப்படின்னு. லவ்வுக்கு கடைசியில் சரி பாருங்கள், கன்சிஸ்டன்சி. ஸோ என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருங்க, கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும். லவ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சேன். ஸோ வந்து இந்த வீடியோ லவ்வை பற்றியது கிடையாது, வச்சம்பார். இந்த வீடியோ லவ்வை பற்றி கிடையாது, இந்த வீடியோ வந்து கன்சிஸ்டன்சி பேஸ்டு. எப்படி வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அப்படின்றது என்ன பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னு தெரில, இது வந்து ஒரு ஃபில்லர் எபிசோடு அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து கன்சிஸ்டன்சி, லவ்வில் வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருந்தீங்க, இது வரைக்கும் நீங்கள் பிரேக்கப் ஆகலை அப்படின்னா இட்ஸ் குட். பட் வந்து நீங்கள் பிரேக்கப் ஆயிடுச்சு, உங்களால் ஆகலைண்ணா, உங்களால் பிரேக்கப் ஆகலை, அவங்களால தான் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் குட். ஒரு வேளை வந்து அவங்களாலையும் பிரேக்கப் ஆகலை, உங்களால தான் பிரேக்கப் ஆச்சுன்னா நாட் குட் பிரதர். ஸோ வந்து அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான், கன்சிஸ்டன்சியாக இருங்கடா, கன்சிஸ்டன்சியாக இருந்து வாழ்க்கையில் முன்னேறுங்கடா, அவ்வளோதான்டா. வரட்டா, அவ்வளோதான்.